அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணி வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு போர் போட்டிருப்பீங்க. போர் தண்ணி தான் இருக்கும். ஸோ கம்ப்ரஸர் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்களுக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் வந்து தொட்டி இந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் சொல்கிறேன். இதை தெரியுது பார்த்தீங்களா, தண்ணி நம்பிக்கிட்டு இருக்கா. இதுதான் வந்து தார்பாய் தொட்டி. இது பார்த்திங்கன்னா நான் வந்து 50க்கு 50 போட்டிருக்கேன் இந்த குழி. சரிங்களா, நீங்கள் வந்து உள்ளே இறங்குனீங்கன்னா ஒரு 2 ஆள் மட்டத்துக்கு மேலேயே இருக்கும் ஆழம். இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மோட்ரு ஓட்டி விட்டிங்கன்னா 3 HP மோட்ரு ஓட்டி விட்றீங்க அப்படின்னிங்கன்னா அதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஓடும் மோட்ரு. இதே 5 HP மோட்ரு போட்டிங்கன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கம்பல்சரி ஓடும். தண்ணி வந்து நல்லா நிறையா பெரிய தண்ணி உங்களுக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. ஒரு கம்ப்ரஸரில் வந்து தண்ணி வந்து விட்டு விட்டு அடிக்கும். உங்களுக்கே தெரியும், விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் வந்து எதில் விட்டு எடுக்கிறீங்க அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி தார்பாய் போட்டுக்குங்க. ஒரு குழியை நல்லா தோண்டிக்கிங்க, JCB வண்டி விட்டு 40க்கு 40 இல்லைனா 40க்கு 50 இல்லை 60க்கு 60 இல்லைனா 50க்கு 60 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைஸுக்கு தகுந்தவாறு, அதாவது உங்களுக்கு தண்ணி தேவைக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மணி நேரம் தண்ணி ஓடணும், மோட்ரு ஓட்டிக்கிட்டோம்னா எத்தனை மணி நேரம் தண்ணி ஓடணும் அப்படின்றப்ப பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி தொட்டி போட்டுக்குங்க. தொட்டி போட்டிங்கன்னா அதாவது 4 மூலைக்கும் சதுக்கமாக எடுக்கக்கூடாது, அதாவது டேப்பராக எடுக்கணும். டேப்பரானா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்து அப்படியே ஒரு டேப்பராக கீழே வரைக்கும் போகணும், சர்வலாக இருக்கணும். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா தார்பாய் போடும் போது அங்கங்கே ரொம்ப நாளைக்கு தாங்காது, கிழிஞ்சிரும். அதுவும் இல்லாமல் தார்பாய் வந்து அதிகமாக பிடிக்கும். ஸோ நிறையா வந்து ஓட்டைகள் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதே டேப்பராக போட்டிங்க அப்படின்னிங்கன்னா அப்படியே தார்பாய் வந்து சைடு அப்படியே டேப்பராக அந்த இதில் வந்து நல்லா உட்காந்துக்கும். ஒரு பஞ்சாயத்துமில்ல. அந்த தார்பாய் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. மஞ்சின்னா அந்த தேங்காய் மஞ்சி, அதாவது தேங்காய் மட்டையிலேருந்து எடுக்கிறாங்கல்ல, அந்த வந்து பஞ்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அது மஞ்சி, அதை போய் குடோனில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த மஞ்சி வந்து ஒரு 2 யூனிட் அல்லது 3 யூனிட் வந்து அடிச்சுக்குங்க. அதாவது நீங்கள் குழி போட்டிருக்கிறதுக்கு தக்கன அடிச்சுக்குங்க. இந்த மஞ்சி எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா, இந்த தார்பாய் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த தார்பாயில் அடியில் நீங்கள் தார்பாய் போடும்போது உள்ளே வந்து கல் குச்சி ஏதாவது ஒன்று வந்து உள்ளே வந்து கிடக்கும். ஸோ அந்த மாதிரி கிடக்கும் போது வந்து உங்களுக்கு தண்ணி வெயிட் ஏற அது வந்து குத்திச்சுன்னா ஓட்டையாயிரும். உங்களுக்கு வந்து ஓட்டையாயிருச்சு அப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் விட்டாலும் நிற்காது. ஸோ அதுக்கு தான் இந்த மஞ்சி போட்டிங்க அப்படின்னா காலத்துக்கும் அது விசாமல் கிடக்கும். இப்போ இந்த தார்பாய் போட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இது எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தார்பாய் போட்டு வந்து 4 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. இந்த தார்பாயில் தான் போட்டு, இந்த தார்பாய் போட்டு எனக்கு 1.5 வருஷத்தில் எனக்கு மழை தண்ணி நல்லா வந்துச்சு. கேணியில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இதை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணலை. தண்ணி வந்து நம்மளுக்கு போதுமான தண்ணியை விட அதிகமாக வாடகைக்கு விடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து இருக்குது. ஸோ பார்க்குறீங்களா, கிணத்தை பார்க்குறீங்களா, இந்த பாருங்கள், இதுதான் நம்மளோட கிணறு. பாருங்கள், இதுதான் நம்மளோட கிணறு. இப்போ இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தெரியுதுங்களா, தண்ணி வந்து கீழே போயிடுச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த திட்டு தெரியுதா, கழுக்கெல்லாம் தெரியுதா, திட்டு நாம் இறங்குற இடம். இப்போ வந்து இன்றைக்கி இப்போ பாயுது 6 மணி 7 மணி வரைக்கும் மோட்ரு ஓடும். இந்த தண்ணி மிச்சம் கிடக்கும், ஓடுற தண்ணி கிடக்கும். மீதம் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா இந்த திட்டு தெரியுதுங்களா, கீழே படிக்கட்டிலேருந்து இறங்கி வர மாதிரி, அந்த திட்டு தான், அந்த திட்டுக்கு வந்துடும் மறுபடியும் தண்ணி. காலையில் மறுபடியும் வந்து பார்த்தோம்னா திட்டுக்கு வந்துடும். அந்தளவுக்கு தண்ணி கிடக்கு. அதனால் வந்து அந்த குழியில் போட்டிருக்க மோட்டரை வந்து இந்த அந்த தார்பாயில் போட்டிருக்க மோட்டரை தூக்கி இதில் போட்டாச்சு. இதில் போட்டு இப்போ வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிருக்கோம். குறைஞ்சது இந்த திட்டு வரைக்கும் இருக்குல்ல, திட்டு தெரியுதுங்களா, அந்த திட்டுக்கு அங்கே தண்ணி வந்து அந்த கை காட்டுறேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி வந்துடும் காலையில் பார்த்தா. அப்போ இந்த தண்ணி வந்து எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் 6 மணிக்கு ஓட்டி விட்டிங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கூட ஓடும் தண்ணி. வந்து அந்தளவுக்கு தண்ணி கிடக்கும். சரிங்களா, அந்தளவுக்கு எனக்கு போதுமான தண்ணி கிடக்கு. இதுதான் கிணறு பாருங்கள், இவ்வளோ சுத்தமானாமல் இருக்குது. இதுதான் கிணறு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த தொட்டி வந்து தேவையில்லை. ஸோ தொட்டி தேவையில்லைன்றதுக்காக நான் வந்து அப்படியே விட்டுற முடியாது. தொட்டியில் வந்து
நம்ம தேவையில்ல நம்ம தண்ணி இதில் இருக்கே அப்படின்றது நம்ம இதில் வந்து தண்ணி நிரப்பாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இது தண்ணி ஏன் நிரப்பி வச்சுருக்கோம் அப்படின்னா தார்பாய் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான் தண்ணி நிரப்போம். ஏன்னா வெயில் வந்து பயங்கரமான வெயில், தார்பாய் வந்து இத்து போகும் பூராமே. அதனால் வந்து தண்ணி நிரப்பி வச்சுருக்கிறோம். இது வந்து எப்போ இன்னும் 5 வருஷம் கழித்து கூட எனக்கு இதில் கேனில் தண்ணி வச்சுனா கூட இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கம்ப்ரஸர்லேருந்து. ஸோ கம்ப்ரஸர் வச்சுருக்க நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐடியா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப சேவ் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணி கிடச்சிரும். நீங்கள் கம்ப்ரஸரில் ஓட்டி அதை விட்டு அடித்து நீங்கள் தென்னை மரத்துக்கு பாய்ச்சுறது 4 மணி நேரத்தில் பாய்ச்சுறது, இதில் வந்து நல்லா தண்ணியை நிரப்பி 1 மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரத்துலேயே அந்த தண்ணி நீங்கள் 4 மணி நேரம் அதில் பாய்ச்சுறத இது 1/2 மணி நேரத்தில் பாய்ச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து மோட்ரு தண்ணி வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் வந்து உங்களை தெரிஞ்ச நண்பர்கள் அவங்கள தெரிஞ்ச நண்பர்கள் இவங்களுக்கு விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 1,30,000 செலவு வந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு தொட்டி போட்டு தார்பாய் போட்டு மோட்ரு போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு, அதாவது கரண்ட் சர்வீஸ் இல்லாமல் சொல்கிறேன் நான், 1,30,000 வந்துச்சு. இந்த தார்பாய் ரேட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 14,500 15 வந்துருச்சு இந்த தார்பாய் மட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து 43,000 அது எல்லாம் சேர்த்து அந்த ஒரு 1,30,000 எனக்கு செலவு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சறது வந்து எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ரஸர் ஓட்டி விடுறீங்க அப்படின்னிங்கன்னா நைட்டு ஓட்டி விட்டிங்கன்னா பகலில் வந்து 2 நாள் நைட்டு, அதாவது தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஒரு 3/4 இன்ச்சு தண்ணி 1 இன்ச்சு தண்ணி சொல்லுவாங்கள்ல போரில், அந்த மாதிரி 3/4 இன்ச்சு தண்ணி இருந்தாலே வந்து உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு ஓட்டி விடுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நம்பி மறுநாள் பகல் ஃபுல்லாக நம்பி அதுக்கடுத்த நாள் நைட்டு நம்பி இது வந்து இந்த தொட்டி வந்து நிறைஞ்சிரும். சரிங்களா? நிறைஞ்சிருச்சா அப்படின்னிங்கன்னா நீங்கள் பேசாமல் இதில் வந்து ஒரு 3 HP மோட்ரு போடுறீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நீங்கள் பேசாமல் தண்ணியை பாய்ச்சலாம். இதுதான் நண்பர்களே. உங்களுக்கு தெரியாத நண்பர்கள் தெரிஞ்ச நண்பர்கள் யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே வந்து விட்டுறாமல் என்ன பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கு யாருக்காவது ஒரு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா கம்ப்ரஸரை போட்டு சும்மா சின்ன தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு குழி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து தண்ணியை விட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிறச்சி தண்ணியை விடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, மிச்சப்படுத்த முடியாது. ஸோ வெயில் காலங்களில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெயில் காலங்களில் வந்து கம்ப்ரஸர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொட்டி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 1,30,000 இதில் செலவழிச்சிக்கன்னா மோட்ரு, ஓஸு, பம்பு, வயரிங் ஜாமான் இது எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து செலவு கம்மி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து குழியை கம்மி பண்ணிக்கோங்க. குழியை கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே வந்து குழியை கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் செலவு இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறாங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து விவசாயத்தை பற்றி போடுற வீடியோஸ் அத்தனையுமே வந்து உங்களுக்கு வந்து லைவாக வரும். நம்ம வந்து போடுறது எல்லாமே வந்து லைவ் தான் போடுவோம். நம்ம எதுவுமே வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தாலும் கூட இன்றைக்கி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு போடுவேன், நாளை கழிச்சு போடுவேன், அந்த மாதிரி போடுவேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்காது. ஸோ ஏன்னா தோட்டத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது போக நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேலைகள் நம்மளுக்கு வந்து நிறையா வேலைகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நேச்சுரல் வீடியோ தான். நம்ம வந்து நம்ம ஊரில் நடக்கிறது, நம்மளை சுற்றி நடக்கிறது, என்னை சுற்றி நடக்கிறது, நம்ம தோட்டத்து பக்கத்தில் நடக்கிறத பற்றி தான் நம்ம போடுவோம். இது எல்லாமே வந்து இதெல்லாம் நான் பண்ணது தான். இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க வீடியோ எல்லாமே வந்து என்னோடய தோட்டத்தை பற்றி, தோட்டத்தை சம்மந்தப்பட்டு என்னோட இதை பற்றி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மற்றவங்களோட இது வந்து இது வரைக்கும் நான் போடலை. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளுக்கு நீங்கள் ஒரு ஊக்குவிக்கிறதுனால தான் நம்மளோட சேனல் வந்து இன்னும் மேலும் வளரும். ஸோ சில பேர்த்துக்கு தெரியாத நண்பர்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். இப்போ நாம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லலாம், சார் இதை பற்றி போடுங்க, அதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்னீங்கன்னா நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட முடிஞ்சுன்னா அந்த இதுக்கு தக்கன போடுவோம். ஸோ வந்து அதனால் மறந்துடாமல் வந்து எல்லா பேர்த்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பட்டனில் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு நம்மளோட பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுன்ற பட்டன் டச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற அத்தனை வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.